நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இறங்கி வந்த வகுப்பு போர்டு விட்டு கொடுக்காத இந்துக்கள் சமரச முயற்சி தோல்வி என்றுதான் நாம சொல்லணுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், கடந்த காலங்களில் இந்து அறநிலையத்துறை வாதம் வைத்தது, தேவஸ்தானம் வாதம் வைத்தது, காவல்துறை வாதம் வைத்தது, தர்கா வாதம் வைத்தது, பிறகு வகுப்பு போர்டு வாதம் வைத்தது. அதற்கு பிறகு மனுதாரர் இருக்கக்கூடிய ராம ரவிக்குமார் அவர்கள் முந்தநேற்று தன்னுடைய வாதத்தை வச்சாரு. அந்த வாதமானது நேற்றும் தொடர்ந்தது. அப்படி தொடர்கின்ற பொழுது முந்தநேற்று தர்கா தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. என்ன கோரிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த விஷயம் தொடர்பாக பீஸ் கமிட்டி போடலாம், அமைதியா உட்கார்ந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் பேசி முடிவெடுப்போம், சமரசத்துக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஆனால் ராம ரவிக்குமார் சார்பாக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் இது உரிமை சார்ந்த விஷயம், நான் மட்டுமே இதுல முடிவெடுக்க முடியாது, நான் வேணா மனுதாரரை கேட்கிறேன், மனுதாரர் என்ன சொல்றாருன்னு கேட்டு நான் தர்கா தரப்புக்கு பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தார். அதற்கான விடைதான் நேத்து நீதிமன்றத்தில் ராம ரவிக்குமார் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் சமரசத்துக்கு ரெடியா, ஏன்னா தர்கா தரப்பானது இறங்கி வந்திருக்கிறது. ஏன்னா இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எப்போதும் அண்ணன் தம்பியாக தான் மதுரை மண்ணில் வாழ்ந்திருக்கின்றார்கள். இப்போ இந்த தீபம் ஏற்றுகின்ற ஒரு விஷயத்துக்காக மீண்டும் மோதல் வரணுமா, அதனால விட்டு கொடுத்து பேச்சுவார்த்தையை தொடங்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் ராம ரவிக்குமார் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் சொன்னாரு, எல்லோரும் சட்டத்துக்கு முன்பாக சமந்தானுங்களே. ஆமா, ஒரு தரப்பானது எல்லா உரிமையும் பெறுகிறது, போராடவில்லை. ஆனா ஒரு தரப்பானது எல்லா உரிமைக்கும் போராடுகிறது. குறிப்பா சொல்ல போனோம்னா, மலை எங்களுது, தர்காவிலிருந்து 15 மீட்டர் தொலைவில் மலைக்கு மேல நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், தீபம் ஏற்றுவது என்னுடைய உரிமை, மலையும் எங்களது, எங்களுக்கு மலை மேல தீபம் ஏற்றுவதற்கு உரிமை இருக்கின்ற போது நாங்க ஏன் சமரசம் பண்ணணும்? உரிமையை மறுப்பது அரசாங்கம், ஏன் மறுக்குது என்ற கேட்பதற்காகத்தான் நீதிமன்றத்துக்கு நாங்க வந்திருக்கின்றோம். விடை தெரியாம நாங்க ஏன் சமரசத்துக்கு போனோம்? எங்களுக்கு உரிமை இல்ல, ஏப்பா கொஞ்சம் விட்டு கொடுப்பா, அண்ணன் தம்பியா தானே பழகணும் அப்படின்னு வேண்டுமானால் உரிமை இல்லாத தருணத்துல நாம பாத்தீங்கன்னா சமரசத்துக்கு போய் 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு கடைசியில பேசி வரலாம். ஆனால் எங்களுக்கு உரிமை இருக்குது, அந்த உரிமையை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? உரிமையை நடைமுறைப்படுத்த வேண்டியது யாரு? அரசாங்கம். ஆனா அந்த அரசாங்கமானது ஒரு தரப்பை கடைசி வரைக்கும் போராட்ட களத்திலே வச்சிருக்குது. எங்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக போராட வேண்டியதா இருக்குது. நாங்க சமரசத்துக்கு வரவா, நாங்க சமரசத்துக்கு வரல அப்படின்னு இந்துக்கள் டப்புன்னு சொல்லி போட்டாங்க. அது மட்டும் கிடையாது, நேற்றைய வாதம் பாத்தீங்கன்னா எங்கிருந்து தொடங்குச்சு அப்படின்னு பார்க்கும்போது 1996 கனகராஜன் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் இப்போ பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏத்த வேண்டாம் என்று ஒருத்தர் வழக்கு போட்டிருக்கார். அந்த வழக்கில் கனகராஜ் அவர்கள் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் கேட்டீங்கன்னா, ஐயா பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏத்தக்கூடாது என்றால் நீங்க மலை உச்சியில எங்க வேணுமாலும் தீபம் ஏத்திங்க அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். ஏன் திடீர்னு 1996 நீதியரசர் வழங்கின தீர்ப்பை கோடிட்டு காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம GR சுவாமிநாதன் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா 1996 வருடம் கனகராஜ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கின்றாரோ அந்த தீர்ப்பை கோடிட்டு காட்டித்தான் GR சுவாமிநாதன் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கார்த்திகை தீபத்தை மலை மேல ஏத்தலாம் அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கின்றார். இதுக்குதான் நீதியரசர்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமச்சந்திரன் என்று நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் கேட்டாங்க, 1996 கனகராஜ் அவர்களா இருக்கலாம், GR சுவாமிநாதன் அவர்களா இருக்கலாம், எந்த இடத்திலும் தீபத்தூண்ல தீபம் ஏத்துங்க அப்படின்னு பார்த்தா குறிப்பிட்டு சொல்லவில்லை. பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏத்தலன்னா இந்துக்களுக்கு சொந்தமான இடத்துல எங்க வேணாலும் ஏத்திங்க தான் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி எங்க வேணுமானாலும் ஏத்துங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அது என்ன குறிப்பிட்டு தீபத்தூண்ல தான் தீபம் ஏத்த வேண்டும் என்று ஒத்த காலில் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு GR சுவாமிநாதன் அவர்களே பாத்தீங்கன்னா அதுல குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்களே, குன்றிட்ட விளக்கு போல அப்படின்னு சொல்லியிருக்கிறார்களா இல்லையா? அதனால
விளக்கு எப்போதும் சரி வீட்டினுடைய பூஜை அறையில ஏத்துவோம். ஆனால் தீபம் என்பது மலைக்கு உச்சில தான் ஏத்துவோம். எப்பவுமே நம்முடைய பாரம்பரியம் என்பது மலைக்கு மேலதான் ஏத்துவோம், உச்சில தான் ஏத்துவோம். அதனால அவர் குன்றிட்ட விளக்கு போல என்று சுட்டி காட்டியிருப்பது மலையுடைய உச்சில தான் ஏத்த சொல்லியிருக்கிறார். அதுவும் தீபத்தூண்ல தான் ஏத்த சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இடத்துல எங்க வேணுமானாலும் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லுகின்ற போது இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. ரெண்டாவது, இந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ஏத்தலாம் என்று முடிவு பண்ணுகின்றார்களோ அதை நிறைவேற்றி தருவது வந்து பாத்தீங்கன்னா கோயில் நிர்வாகத்துடைய கடமையா இருக்கிறது. ஏன்னா பக்தர்கள் ஒன்று சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மற்ற மலையில எங்க தீபம் ஏத்த சொல்றாங்களோ, மற்ற மலையில எங்க தீபம் ஏத்துறாங்களோ அதே மாதிரி திருப்பரங்குன்ற மலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபம் ஏத்தணும். அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்பாக தீபமானது இப்ப ஏத்தின இடத்துல ஏத்தல அப்படின்னு வந்து அரசாங்கம் சொல்லுது. அப்படின்னா 100 வருஷத்துக்கு முன்பாக எங்க ஏத்தனாங்க, அந்த இடத்துல தீபம் ஏத்த சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஆளுங்க கேட்டாங்கப்பா. நம்ம ராமர் ரவிக்குமார் சார்பில் வாதாடினவங்க. அது மட்டும் கிடையாது, இந்த நெல்லித்தோப்பு போறாங்கல்ல அந்த படிக்கட்டும் தீபத்தூணுக்கு போகின்ற படிக்கட்டும் ஒன்னாதானே இருக்குது. அதனால இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் எங்க படிக்கட்டு வழியா போய் தீபத்தூண்ல தீபம் ஏத்துறீங்கன்னா பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு வந்து கேட்டாங்க. அதுக்கு நம்ம ஆளுங்க என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, சாமி படிக்கட்டு தானே உங்களுக்குன்னு சொன்னீங்க, ஆனால் மலையினுடைய தரைத்தளம் இருக்குல்ல, தரைத்தளம் அது மொத்தம் முருகனுக்கு சொந்தம் என்று பிரிவு கவுன்சிலையும் சரி 1923ல தீர்ப்பு நமக்கு வழங்கி இருக்குது உரிமையல் நீதிமன்றம். அப்படி பார்க்கும்போது மலை உச்சியில் இருக்கக்கூடிய தர்கா, படிக்கட்டு, நெல்லித்தோப்பு, கொடிமரம் எல்லாம் உங்களுக்கு சொந்தம் என்றால் அந்த படியானது தரைத்தளத்தில் தான் இருக்குது. எங்க தரைத்தளத்துல உங்க படி வேண்டாம் அப்படின்னு சொன்னா எடுத்துருவீங்களா? அது மட்டும் கிடையாது, பிரிவு கவுன்சிலா இருக்கலாம், அதே மாதிரி உரிமையல் நீதிமன்றமா இருக்கலாம், தீபத்தூணு இல்ல இந்துக்களுடைய மலைக்கு போறதா இருந்தா கூட இந்த நெல்லித்தோப்புக்கு போறமில்ல படிக்கட்டு, அந்த படிக்கட்டு வழியா போய் 2 பக்கம் தர்காவுக்கு ஒரு வழி, இந்த பக்கம் தீபத்தூணுக்கு ஒரு வழி என்று பிரிகிறது. அது வரைக்கும் இருக்கின்ற படிக்கட்டு 2 பேருக்கும் பொதுவானது. உனக்கு மட்டும் சொந்தம் எழுதி கொடுத்துருக்காங்களா? அது மட்டும் இல்ல, 33 சென்ட் வந்து பாத்தீங்கன்னா தர்காவுக்கு சொந்தமா இருக்குது, மீதி அத்தனையும் குமரனுக்கு சொந்தமா இருக்குது. தீர்ப்புல தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தர்கா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, தீபத்தூண் எங்களுடைய தர்காவுடைய எல்லைக்குள்ளதான் வருது அப்படின்னு வகுப்பு வாரியமானது சொல்லுது. இப்ப தமிழக அரசாங்கமானது என்ன சொல்லியிருக்கணும், இந்த அறநிலையத்துறையானது என்ன சொல்லியிருக்கணும், ஏப்பா சாமி என்ன புஷ்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தீபத்தூண் உங்க எல்லையிலிருந்து வருதுன்னு சொல்ற, எப்படி வரும், இத்தனை காலம் இல்லாம இப்ப மட்டும் எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? சொத்தை காப்பாற்றக்கூடிய இந்த அறநிலையத்துறை, பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடிய கோயில், இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை உறுதி செய்யக்கூடிய அரசாங்கம், 2 பேருக்கும் இடையில நடுநியாயமா நின்று சட்ட ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய காவல்துறை இந்த வாதத்தை வைக்கும் பொழுது எதன் அடிப்படையில் சொல்றீங்க, இது வழக்குக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இந்த அறநிலையத்துறையானது வகுப்பு வாரியத்துக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்குமா நீதிமன்றத்தில்? அதனால அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வழிபாட்டு உரிமையை விட்டு கொடுத்து விட்டது. அது மட்டும் இல்ல, 144 தடை உத்தரவு போடுறாங்க. எதுக்காக போடுறாங்க? தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொன்ன பிறகுதான் வந்து பிரச்சனை எழுது. அதாவது ஒரு நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டியது ஒரு காவல்துறையினுடைய கடமை. அதாவது சட்டம் ஒழுங்கு காரணமாக காட்டக்கூடாது நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துறதுக்கு. ஆனா இங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாதனால பதற்றம் ஏற்பட்டது. அது மட்டும் கிடையாது, ராமர் ரவிக்குமார் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய உரிமையை கேட்கிறார், பக்தருடைய உரிமையை கேட்கிறார். யாருடைய உரிமையோ யாருடைய இடத்தையோ தனக்கு சொந்தமாக தரணும் என்று சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது மத மோதல் உருவாகும், இரு தரப்பு மோதலை தடுப்பதற்காக தான் 144 தடை உத்தரவு போட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த கூடாது என்பதற்காக சாக்கு போக்கு சொல்றாங்க. ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஆர்டிகல் 25 படி மத உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது. நாங்க இந்த அறநிலையத்துறையை தான் நாங்க நம்புவோம். எங்களுக்கான உரிமை என்ன? வழிபாட்டு உரிமை. எங்க சொத்துல நாங்க எங்க வேணாலும் தீபம் ஏற்றலாம். நான் போய் ஒரு கோரிக்கை மனு கொடுக்குறோம், ஆனால் இந்த அறநிலையத்துறையானது அதை எங்கேயாவது பரிசீலித்ததா, இல்ல முடிவெடுத்து இதை தான் நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு சொன்னாங்களா?
அப்புறம் நாங்க நீதிமன்றத்துக்கு போகின்ற போது மட்டும் சட்ட சிக்கலை உருவாக்குறாரு, இரு மதங்களுக்கிடையே பதற்றத்தை உருவாக்குறாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்களே. நாம நியாயப்படி கோரிக்கை வைக்கும் போது அந்த கோரிக்கை இந்த காரணங்களால் நிராகரிக்கப்படுகிறது, இல்ல இந்த காரணங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏதாவது ஒரு விளக்கம் அளிச்சாங்களா? அப்ப இந்த அறநிலையத்துறையானது எதுக்கு இருக்குது அப்படின்ற கேள்வியும் வச்சாங்க. ரெண்டாவது, அந்த தூண்ல விளக்கேற்ற மாட்டோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அது தீப தூண் இல்லைன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, சமணருக்கு அங்க வந்து மலை மேல இருந்தாங்க, இரவுல வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றி விவாதம் நடத்துவாங்க, அதனால அது சமணருடைய தீப தூண் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் ஓகே தானுங்க. ஆனால் அந்த சமண தூணோ இல்ல நில அளவை கல்லோ இல்ல தீப தூணோ எதுவா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் வாத வைத்த யாருமே வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஆதாரத்தை கொடுக்கல. இப்படி ஆதாரத்தை கொடுக்காத பொழுது எங்க உரிமைக்கு எதிராக மட்டும் நிற்பது ஏன்? அவங்க சொல்ற அத்தனைக்கும் அவங்க ஆதாரம் கொடுத்துருக்கணும். பிறகுதான் எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம் கேட்கணும். ஆனா ஆதாரம் கொடுத்தாங்களா நம்ம ராமர் ரவிக்குமார் சார்பில் அப்படின்னு சொல்லுகின்ற போது அதற்கான ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, தீபம் மலை மேல தான் ஏத்தணும் என்பதற்கான ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, தர்கா எந்த இடத்துல இருக்கிறது, தீபத்தூண் எந்த இடத்துல இருக்கிறது, தீபத்தூணுக்கும் தர்காவுக்கும் 63 மீட்டருக்கு தான். ஆனா நேத்து வகுப்பு வாரியத்தினுடைய கூற்று பிரகாரம் அது தர்கா மலை இருக்குல்ல, அது சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க. அதனால அந்த சிக்கந்தர் மலையிலேயே தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தூண் இருக்குது, அது வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அரசாங்கத்தினுடைய வாதப்படியே வச்சுக்கோமே, அது சமணர் தூணு. சமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமையில 2400 வருடங்களுக்கு முன்பாக மதுரை மலை மீது வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப 2400 வருடங்களுக்கு முன்பாக நிறுவப்பட்ட அந்த தூணு 400 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட தர்காவுக்கு எப்படி சொந்தமாகும்? அந்த சமணர் தூணு பொறுத்த வரைக்கும் அதற்கு முன்பாக கோயில் கொண்டிருந்த கைலாசநாதர் கோயில் சிவனுக்கு சொந்தமா, இல்ல 2000 வருடங்களாக இருக்கக்கூடிய முருகனுக்கு சொந்தமாகுமா, இல்ல 400 வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய தர்காவுக்கு சொந்தமாகுமா? கேட்க வேண்டியது யாரு? நிலத்தை பாதுகாக்கக்கூடியவங்க தானே, அரசாங்கம் தானே. ஏன் வந்து பாத்தீங்கன்னா அதை பாதுகாக்கல? எங்க உரிமையை மீட்டெடுப்பதற்கு நாங்க நீதிமன்றம் வரைக்கும் போராட வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அது தீபத்தூண் என்பதற்கான எல்லா விதமான ஆதாரங்களையும் கொடுத்துருக்காங்க. அங்க செம்பு கலசம் வைப்பதும், அது 2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுவதும், திரி போடுவதும், அதோட 100 வருடங்களுக்கு முன்பாக எங்க தீபம் ஏத்தினாங்க, இப்படி எல்லா விவரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோகிராபிக்காக செஞ்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பென்டிரைவ்ல நீதர்ஸ்கிட்ட கொடுத்துருக்காங்களாம். அதனால இதெல்லாம் பார்த்துட்டு உத்தரவிடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க தர்கா தரப்புல இருந்து. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜி.ஆர். சாமிநாதனை பொறுத்த வரைக்கும் நம்ம ராமர் ரவிக்குமாரனுடைய அந்த மனுவை படித்து பார்த்துட்டு உடனடியாக அவர் வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பை வழங்கி விட்டாருங்க, யாருக்கும் போதிய கால அவகாசம் தரலைங்க அப்படின்னு வந்து வாதத்தை வச்சாங்க. அதுக்கு ராமர் ரவிக்குமார் தரப்பு என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, நானும் தான் நீதிமன்றத்தில் இருந்தேன், அது மட்டும் இல்ல ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அவருடைய தீர்ப்பிலே வந்து பாத்தீங்கன்னா யார் யார் வந்து என்னென்ன வாதத்தை வச்சாங்க என்பதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. எல்லாருக்கும் போதுமான கால அவகாசங்கள் கொடுக்கப்பட்டது என்பதையும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஏன்னா 1ஆம் தேதி அவர் தீர்ப்பு வழங்குகின்றார். வழக்கு விசாரணை வந்து பார்த்தா 31ஆம் தேதி நடக்கிறது. ஆனா தீபம் ஏற்றுவது 3ஆம் தேதி ஏற்ற வேண்டும். சோ தீர்ப்புக்கும் தீபம் ஏற்றுகின்ற நாளுக்கும் குறுகிய கால அவகாசம் தான் இருக்குது. இந்த தருணத்துல நம்ம நீண்ட நாள் வந்து கால அவகாசம் கொடுத்து உங்க கருத்தை தெரிவிங்க அப்படின்றதுக்கு போதிய கால அவகாசம் இல்லை. அதனால சபரிமலை கோயில்ல எப்படி ஒரு தீர்ப்பை வழங்குகின்ற பொழுது எல்லாருடைய கருத்தை கேட்டாங்களோ, எப்படி அங்க வந்து பாத்தீங்கன்னா தேவஸ்தானம், அதுக்கப்புறம் வந்து சபரிமலை போர்டு, அப்புறம் காவல்துறை, அப்புறம் இந்த அறநிலையத்துறை, அரசாங்கம், போலீஸு, காவலும் போலீஸும் ஒன்று தானே மறந்துட்டேன், அதுக்கப்புறம் மனு தாக்கல் செஞ்சவங்க, இப்படி எல்லாருடைய வாதத்தை கேட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களும் வந்து எல்லாருடைய வாதத்தையும் கேட்டுட்டு தான் தீர்ப்பு எழுதினாரு. நீதியரசரை பொறுத்த வரைக்கும் முதல்ல தீர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தல. அப்படி நடைமுறைப்படுத்தாத பொழுது அப்பொழுதே என்ன பிரச்சனை என்று கேட்டிருக்கணும். அந்த பிரச்சனையை கேட்காம உடனடியாக மறு உத்தரவு ஏன் போட்டாரு அப்படின்னு கேட்டாங்க நீதியரசர்கள்.
அதுக்கு ஜி.ஆர். சாமிநாதன் தரப்பு யாரும் வாதாடல அந்த இடத்துல. அதுக்கு பதிலாக நம்ம ராம ரவிக்குமாருடைய சார்பில் தான் வந்து கருத்து தெரிவிச்சாங்க. முதல்ல நீதி அரசனுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் காவல்துறை இருந்தது. ஆனா அவங்க 6 மணி வரைக்கும் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறோம் என்று சொல்லிவிட்டு கடைசியில் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தல. ஸோ நடைமுறைப்படுத்தாததுக்கு என்ன சிக்கல் இருக்குது என்ற விஷயத்தையும் நீதிமன்றத்தை அவங்க தெரிவிக்கல. அப்படி தெரிவிக்காம 144 தடை உத்தரவு போட்டு அவங்களுடைய கடமையிலிருந்து தவறுகின்ற பொழுது நீதியரசரை பொறுத்த வரைக்கும் இந்த காரணங்களால தான் நாங்க தீர்ப்பை நடைமுறைப்படுத்தல அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஓஹோ பரவாயில்ல, அப்படின்னா இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதுக்கு எவ்வளவு காலம் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. தீர்ப்பை நடைமுறைப்படுத்த இவ்வளவு பிரச்சனை இருக்குதா, அப்ப தீபம் ஏற்ற வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு. ஆனா நீதிமன்றத்தில் ஆஜராகி என்ன விஷயம் என்றே சொல்லாம அந்த நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காம விட்டுட்டா அப்ப நீதியரசரை பொறுத்த வரைக்கும் மறு உத்தரவு தான் பிறப்பிப்பாரு. அதானுங்களா வாடிக்கை அப்படின்னு தான் சொன்னாங்க. எல்லாரும் இயல்பான விஷயம் தானுங்களே. தீர்ப்பை நடைமுறைப்படுத்தலன்னா அதுக்கு காரணம் சொல்லணும் இல்ல. அதனால அவமதிப்பு வழக்கில் ஆஜராகல. அதனால வந்து பாத்தீங்கன்னா மறு உத்தரவு பிறப்பிக்க வேண்டியதாகி போச்சு. மறு உத்தரவையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நடைமுறைப்படுத்தல. அப்பதான் நீதியரசர் வந்து பாத்தீங்கன்னா காணொலி வாயிலாவது வந்து ஆஜராகுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் நாம நேற்றைய வாதத்தை பொறுத்த வரைக்கும் ராம ரவிக்குமாருடைய வாதம் முழுமையாக நிறைவடைந்தது. தீபம் ஏற்றுவது எங்களுடைய உரிமை. எங்க இடத்துல தான் நாங்க ஏத்துறோம். யாருடைய இடத்துலயும் நாங்க வந்து உரிமை கோரல. ரெண்டாவது சமரசத்துக்கு போக தேவையில்லை. ஏன்னா யாரும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இடமும் கொடுக்க தேவையில்லை. யார்கிட்டையும் நாங்க போய் அனுமதி பெற வேண்டிய அவசியமும் இல்லை. எங்களுக்கான தீர்ப்பு 1996 வந்து பாத்தீங்கன்னா தெளிவா வழங்கப்பட்டிருக்குது. பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏத்தலனா இந்துக்களுடைய இடத்துல எங்க வேணாலும் ஏத்தலாம் என்று சொல்லி இருக்கின்ற போது அது மலை உச்சிலே ஏத்தலாம். அப்படி இருக்கும் போது நாங்க ஏன் சமரசத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான வாதத்தை வச்சிருக்கிறாங்க. கடைசியில ஜி.ஆர். சுவாமிநாதன் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, நம்ம தரப்பு எல்லா ஆவணங்களையும் கொடுத்துருக்கோம், அவங்க தரப்பு வெறும் வாதம் மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க. அந்த வாதங்களை கேட்டு அவங்களுக்கு ஆதரவா தீர்ப்பு வரப்போதா இல்ல நம்ம ஆதாரங்களை கொடுத்துருக்கோம் நமக்கு ஆதரவா தீர்ப்பு வரப்போதா, எல்லாம் முருகனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லதே நடக்கும் என்று நாமும் நினைப்போம். ஏன்னா 2 சமுதாயமும் அமைதியா இருக்கணும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். சரிங்க, வீடியோக்களை தொடர்ந்து பாத்தீங்க. உங்க கருத்தையும் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.